மானே. உலகத்துல சிறந்த இயக்குனர்கள்ல ஒருவர் தான் சத்யஜித் ரே. இந்திய சினிமாவால சர்வதேச முகமா அறியப்பட்டவர். 1921ஆம் ஆண்டு கல்கத்தாவுல மே மாதம் 2ஆம் தேதி பிறந்தார். தன்னோட சின்ன வயசுலயே தந்தையை இழந்த அவருக்கு அம்மாதான் உலகமா இருந்தாங்க. தன்னோட சின்ன வயசுல இருந்தே அதீதமான கற்பனை வளமும் கலை ஆர்வமும் கொண்ட சத்யஜித் ரே கல்கத்தாவிலேயே தன்னோட பட்ட படிப்பை முடிச்சாரு. ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதனில் ஓவியம் பயின்ற போது சத்யஜித் ரேவுக்கு சினிமா மீதான ஆர்வம் வந்தது. லண்டன்ல ஒரு விளம்பர கம்பெனில வேலை செஞ்ச சத்யஜித் ரே நூற்றுக்கணக்கான சினிமாக்களை பார்த்து அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டாரு. புகழ்பெற்ற இத்தாலிய திரைப்படமான பைசைக்கிள் தீவ்ஸ் திரைப்படத்தை பார்த்து சத்யஜித் ரேக்கு அவரும் வாழ்நாள்ல இப்படி ஒரு சினிமாவை இயக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் வந்துச்சு. ஓவியம் பயின்ற காலத்துல பல புத்தகங்களுக்கு அட்டைப்பட வடிவமைப்பாளரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போதான் சத்யஜித் ரேக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. பத்தர் பாஞ்சாலி அப்படின்ற நூலுக்கு அட்டைப்பட வடிவமைக்கிறதுக்கான வேலை அவருக்கு வந்துச்சு. அந்த ஒரு புத்தகம் தான் சத்யஜித் ரேவை இந்தியாவுக்கே அடையாளப்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஆமா, அந்த புத்தகம் சத்யஜித் ரேவை ஈர்க்க அதையே சினிமாவா எடுக்க முடிவு செஞ்சாரு. ஆனா அந்த சினிமா பல இன்னல்களுக்கு இடையில நீண்ட காலமா எடுக்கப்பட்டு ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. அவரோட உழைப்பு கொஞ்சம் கூட வீண் போகல. சிறிய கிராமத்துல எளிய கிராமத்து மக்களை திரையில காமிக்கிறது, அதுவும் மண் வாசனை மாறாம படம் பிடிச்சு காமிக்கிறது அப்படின்னு சத்யஜித் ரேவோட புகழ் பரவிக்கிட்டே இருந்துச்சு. உலகத்துல பல திரைப்பட கல்லூரிகள்ல சத்யஜித் ரேவோட பத்தர் பாஞ்சாலி மாணவர்களுக்கு பாடமாயிருக்கு. ஆரம்பத்துல இந்த படத்தை தன்னோட சொந்த செலவுல தயாரிக்க நினைச்சரே ஒரு கட்டத்துல பொருளாதார பிரச்சனையில முடங்கிட்டாரு. ஆனாலும் சத்யஜித் ரே தன்னம்பிக்கையோட மேற்கு வங்க அரசோட கதவுகளை தட்டினாரு. அரசாங்கமே அவரோட படத்தை தயாரிக்க முன் வந்தாங்க. இப்போ பத்தர் பாஞ்சாலி தவிர்த்து விட்டு இந்திய சினிமாவை யாராலையும் பேச முடியாது. சத்யஜித் ரேவோட பத்தர் பாஞ்சாலியை தாண்டி அவருடைய மற்ற படைப்புகளான தி அப்பு ட்ரையாலஜி, சாருலதா, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே காலத்தின் பொக்கிஷமாவே இருக்கு. இது தவிர பல்வேறு ஆவண படங்களையும் சத்யஜித் ரே டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுல நாட்டிய கலைஞர் பால சரஸ்வதியை பத்தி 1976ல அவர் டைரக்ட் பண்ண பாலா அப்படின்ற ஆவணப்படம் ரொம்ப முக்கியமானது. சத்யஜித் ரே டைரக்டர் மட்டும் இல்லாம தயாரிப்பாளர், எழுத்தாளர், ஓவியர், இசைக்கலைஞர், கிராபிக் டிசைனர்னு சொல்லிக்கிட்டே போலாம். பிரான்ஸ் நாட்டோட உயரிய விருதான லீஜியன் ஆஃப் ஆனர், பிலிப்பீன்ஸ் நாட்டோட கௌரவமிக்க விருதான மங்சேச்சே, இந்திய அரசோட மிக உயரிய விருதான பாரத் ரத்னா, இந்த மாதிரி சத்யஜித் ரேக்கு எக்கச்சக்கமான விருதுகள் வழங்கினாங்க. அதோட 1985ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருதும் வாங்கினாரு. இதை தவிர தேசிய விருதுகளா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் பல விருதுகளை பெற்றார் சத்யஜித் ரே. இது எல்லாத்துக்கும் மேல 1991ஆம் ஆண்டு கௌரவ ஆஸ்கார் விருது சத்யஜித் ரேக்கு அறிவிச்சாங்க. அப்போ உடல் நலிவுற்று படுக்கையில கிடந்தனால சத்யஜித் ரேவை தேடி ஆஸ்கார் விருது வந்துச்சு. உலகத்துல எந்த கலைஞனுக்கும் கிடைக்காத மரியாதை அப்போ அவருக்கு கிடைச்சது. இந்தியா சார்பில் முதல் ஆஸ்கார் விருது பெற்ற ஒரே கலைஞர் சத்யஜித் ரே தான்.